தமிழகத்தில் 15 சட்டசபை தொகுதிகளில் 80% அதிகமான வாக்குகள் பதிவாகியுள்ளன. ஓட்டுச்சாவடி வாரியாக பதிவான ஓட்டுகள் அடிப்படையில் எந்த வேட்பாளருக்கு வெற்றி வாய்ப்பு என்று அரசியல் கட்சிகள் கணக்கிட்டு வருகின்றன. மார்ச் மாதம் மட்டும் தபால் வாயிலாக 2.48 லட்சம் பேருக்கு போக்குவரத்து ஆவணங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளன என்று போக்குவரத்து ஆணையர் சண்முக சுந்தரம் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் 91 வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள், 45 பகுதி அலுவலகங்கள் ஆகியவற்றின் வாயிலாக ஓட்டுநர் உரிமம், வாகன பதிவு சான்று உள்ளிட்ட ஆவணங்கள் வழங்கப்படுகின்றன. இதை பொதுமக்கள் நேரில் பெறுவதை தவிர்க்கும் விதமாக விரைவு தபாலில் அனுப்பும் பணி கடந்த பிப்ரவரி 28 துவங்கியது. அதன்படி மார்ச்சில் மட்டும் 2,51,501 சான்றுகள் அனுப்பப்பட்டதில் 2,48,986 சான்றுகள் உரியவர்களை சென்றடைந்ததாகவும், விண்ணப்பித்த 99% அலுவலகத்திற்கு வராமலேயே தங்கள் சான்றுகளை தபாலில் பெற்றுக்கொண்டனர். மீதமுள்ள 1% சான்றுகள் மட்டுமே உரியவர்களை அடையவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். எல்லாவற்றிற்கும் தமிழர்களின் உரிமை, தமிழர் உரிமை என்று பேசும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பல லட்சக்கணக்கான தமிழர்களின் ஓட்டுரிமை வீணாக போனதற்கு மௌனம் காப்பது ஏன் என்று முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல லட்சம் வாக்காளர்களின் வாக்களிக்கும் உரிமை மறுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் கமிஷன் ஆராய்ந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். வாக்காளர் பட்டியலில் பெயர்களை நீக்கும் பணிகளை மேற்கொண்ட அரசு பணியாளர்களால் குளறுபடி ஏற்பட்டுள்ளது. அதை சரி செய்து நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். ஒருவரது வாக்களிக்கும் உரிமை மறுக்கப்பட்டிருக்க கூடாது. எல்லாவற்றிற்கும் தமிழர் உரிமை, தமிழர் உரிமை என்று பேசும் முதல்வர் ஸ்டாலின் பல லட்சக்கணக்கான தமிழர்களின் ஓட்டுரிமை வீணாக போனதற்கு எதுவும் பேசாமல் மௌனம் காப்பது ஏன்? இந்த குழப்பங்களுக்கு திமுகவினர்தான் காரணம் என்ற சந்தேகம் எழுகிறது என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் பேசியுள்ளார். கோடையால் நீர் ஆதாரம் குறைந்து வரும் நிலையில் மின்வாரிய அணைகளில் இருந்தும் நிலத்தடி நீரை அதிக அளவில் எடுத்தும் குடிநீர் தேவையை தமிழக குடிநீர் வாரியம் சமாளித்து வருவதாக கூறப்படுகிறது. முதல் முறையாக முழுக்க கோதுமையில் தயாரிக்கப்பட்ட பீர் உள்ளிட்ட 5 வகை புதிய பீர்களை விற்க டாஸ்மாக் நிர்வாகம் ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் தற்போது வெயில் சுட்டெரிக்கிறது. இதனால் குடிமகன்கள் பீர் வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். அதற்கு ஏற்ப கடைகளுக்கு அதிக பீர் வகைகள் அனுப்பப்பட்டு வருகின்றன. இதனால் தினமும் 60,000 பெட்டிகளாக இருந்த பீர் விற்பனை தற்போது 1,00,000 பெட்டிகளை தாண்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. குரூப் 2A பதவிகளுக்கான தேர்வு திட்டத்தில் சிறிது மாற்றங்கள் செய்து அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC அறிவித்துள்ளது. இதன்படி குரூப் 2A பதவிக்கு முதல் நிலை தகுதி தேர்வின் பழைய முறையில் எந்த மாற்றமும் இல்லை. குரூப் 2A பிரதான தேர்வில் வினாத்தாள் முறை மாற்றப்பட்டுள்ளது. மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு சென்னை மண்டல இயக்குநரான IPS அதிகாரி அரவிந்தன் பெயரில் மீண்டும் போலி முகநூல் கணக்கு தொடங்கி ஒரு கும்பல் பண மோசடியில் ஈடுபட்டு வருகிறது. தமிழக பிரிவு IPS அதிகாரியான அரவிந்தன் தற்போது மத்திய அயல் பணியில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு சென்னை மண்டல இயக்குநராக பணிபுரிகிறார். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஜாஃபர் சாதிக் வழக்கின் விசாரணையில் முக்கிய பங்கு வகித்து வரும் அரவிந்தன் பெயரில் ஒரு மோசடி கும்பல் போலி முகநூல் கணக்கு தொடங்கியுள்ளது. இதன் மூலம் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த நபர்களுக்கு நட்பு அழைப்பு விடுத்து அதன் மூலம் பண மோசடியில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அரவிந்தன் தனது எக்ஸ் தளத்தில் போலியான முகநூல் கணக்கை சுட்டிக்காட்டி இந்த கணக்கில் இருந்து வரும் மோசடி அழைப்புகளை நம்ப வேண்டாம் என்றும் அதை தவிர்க்கும்படியும் அறிவுறுத்தியுள்ளார். ஏற்கனவே இவரது பெயரில் போலி முகநூல் கணக்கு தொடங்கி பண மோசடி முயற்சி நடந்த நிலையில் தற்போது மீண்டும் இவரது பெயரில் போலி முகநூல் கணக்கு தொடங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தர்மபுரம் ஆதீனத்திற்கு மிரட்டல் விடுக்கப்பட்ட வழக்கில் கல்வி நிறுவன தாளாளரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நிகழாண்டு மே 31 ஆதாருடன் நிரந்தர கணக்கு எண்ணான பான் எண்ணை இணைத்தால் அதிக விகிதத்தில் மூல வரி பிடித்தம் செய்யப்படாது என்று மத்திய நேரடி வரிகள் வாரியம் தெரிவித்துள்ளது. சந்தேகத்தின் பேரில் தேர்தலை கட்டுப்படுத்தவோ அல்லது தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவுகளை பிறப்பிக்கவோ முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது.
மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளுடன் வாக்கு ஒப்புகை சீட்டுகளை முழுமையாக எண்ணி ஒப்பிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணையின் போது உச்சநீதிமன்றம் இந்த கருத்தை தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி முஸ்லிம்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதை விமர்சித்த ராஜஸ்தானின் பிகானேர் மாவட்ட பாஜக சிறுபான்மையினர் அணி தலைவர் உஸ்மான் கானி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். கட்சியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்ததால் உஸ்மான் கானி பாஜகவிலிருந்து நீக்கப்பட்டதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தின் கன்னௌஜ் தொகுதியில் மாநில எதிர்க்கட்சித் தலைவரும் சமாஜ்வாதி கட்சி தலைவருமான அகிலேஷ் யாதவ் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கன்னௌஜ் தொகுதிக்கான சமாஜ்வாதி கட்சி வேட்பாளராக மெயின்புரி தொகுதி முன்னாள் எம்பியும் அகிலேஷ் யாதவ் உறவினருமான தேஜ் பிரதாப் யாதவ் அறிவிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் அத்தொகுதியில் தேஜ் பிரதாப்புக்கு பதிலாக அகிலேஷ் யாதவ் போட்டியிடப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.